வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால இவ்ளோ நாள் நீங்க எதையாவது பத்தி ரொம்ப கவலைப்பட்டு, தூக்கம் இல்லாம நான் சுத்திட்டு இருந்தேங்க அப்படின்ற மாரிலாம் இருந்தீங்கன்னா, அதுல இருந்து ஒரு விடிவு வரக்கூடிய ஒரு காலம். குரு பெயர்ச்சியுமே வந்து உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அதனால ஒரு நல்ல வகையான மாற்றம் அப்படிங்கிறது இந்த கேதுவுடைய பெயர்ச்சியுமே உங்களுக்கு பண்ணுதுங்க. சரி, இவர் வந்து 11ஆம் இடத்துக்கு போறாரு. லாபம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறது தான் கேதுவுடைய ஒரு தன்மை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது, லாபம் சார்ந்த விஷயத்துக்கு போறாரே, இவர் வந்து எனக்கு பண வரவு குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயமா உங்களுக்கு நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நிச்சயமா ஒரு நல்ல வழிய இவர் வந்து உருவாக்குவாரு. என்னன்னா, ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிறத சரியான முறையில நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுங்க. கேது அப்படின்னாலே பற்றற்ற நிலை அப்படின்றதும் சொல்லியாச்சு. இவர் என்னுடைய லாபஸ்தானத்துக்கு போனா எப்படி பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க வந்து ஒரு சேமிப்பு தொடங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏதாவது ஒரு வகையில ஒரு லாபத்துக்கான வழிய வந்து இவர் காமிச்சுருவாரு. அதனால நிச்சயமா நேர்மையா பயணிக்கிறவங்களுக்கு இந்த கேத்துவுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்த தான் கொடுக்க இருக்குது. சோ இந்த ராகு கேது பயிற்சிய பொறுத்த அளவுல துலாம் ராசிக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றமா தான் இது வந்து இருக்க போகுது. இது போக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா பிறப்பு ஜாதகத்துல ராகுவோ கேதுவோ ரொம்ப பலமா இருக்கு. அது வந்து ஏதாவது ஒரு முக்கியமான கிரகத்தோட சேர்ந்து இருக்கு. அந்த கிரகம் இப்போ பாதிக்கப்படுது அப்படின்னா, அது சார்ந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் அடிஷனலா உங்களுக்கு வந்து வருங்க. இல்ல ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அத வந்து சரி பண்ணக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். காது சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அத மட்டும் சரியா பார்த்துக்கோங்க. மொத்தத்துல நீங்க வந்து நேர்மையா ஒரு இதுவரை நான் வந்து உழைப்பு போட்டிருக்கேன். அதுக்கான முன்னேற்றத்துக்காக நான் வந்து ரொம்பவே காத்துட்டு இருக்கேன். உழைக்க நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது வாய்ப்பையும் குடுத்து, அதுக்கான லாபத்தையும் உங்கள பெற வைக்குங்க.